வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து அதாவது ஃபில்டர் காஃபி பிடிச்சவாளுக்கெல்லாம் இந்த ஐஸ்கிரீம் கண்டிப்பாக பிடிக்கும். ஃபில்டர் காஃபியை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது காஃபி பிடிச்சவா எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் இது ஃபில்டர் காஃபி டிகாஷனில் பண்ணால் தான் நல்லா வரும். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டால் அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டேன்னா அந்த மாதிரி வராது. ஸோ ஃபில்டர் காஃபியில் டிகாஷன் இறக்கிட்டு இதை பண்ணுங்க. நம்ம தண்ணி வச்சுருக்கேன், ஏதோ கொதிச்சுருக்கு. இங்கே எல்லாருக்குமே இது தெரிஞ்சது தான். இந்த பாட்டம் பார்ட்டை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் ஏதாவது அடைப்பு பழசு போட்ட டிகாஷனோட இது இருந்ததுன்னா அதெல்லாம் வெளியில் வந்துடும். ரெடி ஆகிடுது. ஸோ இப்போ இதை ப்ளேஸ் பண்ணலாம். இதில் அடியில் ஒரே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போடுங்க. மேலே 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் வரைக்கும் போட்டேன். இந்த லெவல் பண்ணிட்டு மேலே இதை ப்ளேஸ் பண்ணலாம். ரொம்ப அழுத்தி வைக்காதீங்கோ, அப்படியே நார்மலாக அப்படியே வைங்கோ. இதுக்கு மேலேயும் ஒரு 2 ஸ்பூன் வந்து காஃபி பவுடர் போட்டிருக்கேன். காஃபி பவுடர் வந்து உங்கள் சௌகரியம். நான் வந்து ஏ அண்ட் பி ரெண்டையும் வாங்கிப்பேன். ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட். ஏ ஒரு 100 கிராம்ஸ், பி ஒரு 100 கிராம்ஸ் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு ஒரு 15 கிராம்ஸ் தான் நான் சிக்கரி சேர்ப்பேன். அந்த மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் நான் ஏ அண்ட் பி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 கிராம் சிக்கரி நீங்கள் ஆட் பண்ணிடலாம் போகிறோம். 1/4 கிலோவாகவே இருந்தால் கூட நான் ஒரு 10 கிராம் 15 கிராமுக்கு மேலே சிக்கரி யூஸ் பண்ண மாட்டேன். பட் அது ஒரு தனி ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் அது வாங்கினாலும் சரி, இல்லை மார்க்கெட்டில் ரெடிமேடாக கிடைக்கிற காஃபி பவுடர் நீங்கள் எதாவது வாங்கிக்கிறேன்னாலும் நிறையா காஃபி பவுடர் இப்போல்லாம் இருக்குது. நீங்கள் எது உங்கள் சௌகரியம் போல் எது வேணாலும் வாங்கிக்கோங்க. இது காஃபி டிகாஷனோட தண்ணி பார்த்தீங்கன்னா முத்து கொதின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை அணைச்சிருங்க. இப்போ இதுலேருந்து கரண்டியால் தண்ணி எடுத்து இதில் விடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக விட்டுறக்கூடாது. ஸோ இது டிகாஷன் திக்காக இறங்கட்டும். நம்ம மூடி இதை சைடில் வச்சிடலாம். 200 கிராம்ஸ் விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதை யூஸ்வலி நம்ம காமிக்கிற இந்த அமுல் ஃப்ரெஷ் க்ரீமாக இருக்கலாம், எது வேணாலும் 200 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக ஐஸ். இந்த ஐஸ் மேலேயே இதை வச்சு தான் நான் இப்போது இதை பீட் பண்ண போகிறேன். விப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ ஜம்முன்னு க்ரீமியாக இருக்குன்னு. இதில் வந்து ஒரு 100 கிராம்ஸ் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் சுகரும் போடுறேன். இதில் நீங்கள் சுகர் பவுடர் போட்டுருந்தா கூட ஓகே, உங்களோட சௌகரியம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அது மாதிரி இது என்னென்னு கேட்டீங்கன்னா மில்க் பவுடர் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 2 3
4 ஸ்பூன் போட்டிருக்கேன். திருப்பி இதை நல்லா பீட் பண்ணலாம். எகெயின் இதில் இப்போ வந்து காஃபி டிகாஷன் விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னும் இறங்கின்னு இருக்கு. பட் நமக்கு தேவையானது இந்த அளவுக்கு இந்த கப்பால் 1/4 கப் இருந்தால் போகிறோம். டிகாஷன் திக் டிகாஷன். ஸோ இதை இப்போ விடுறதில்ல. எகெயின் இதை பீட் பண்ணலாம் நம்ம. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் இந்த இடத்துல நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டிகாஷன் வேணும்னா நம்ம அதுக்கப்புறமாவும் விட்டுக்கலாம். ரொம்ப கசப்பாக இருந்ததுன்னா இதாகாது இல்லையா? அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டிகாஷன் எடுத்து வச்சுருந்தேன். அந்த டிகாஷன் வேணால் இதில் விட்டுக்கலாம். இப்போது டேஸ்ட் பார்த்துட்டு நாங்கள் தேவைப்பட்டால் அதை விடுறோம். இப்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப் ஆட் பண்ணிட்டுருக்கேன் எக்ஸ்ட்ராவாக, அவ்வளோதான். ஸோ இது ரெடி ஆகிடுத்துனா இதை வந்து நல்லா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு மூடிட்டு 8 hours to 12 hours நல்லா டீஃப்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு க்ரீமியான காஃபி ஐஸ்கிரீம் நான் உங்களுக்கு இது நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஜம்முன்னு ஃப்ரீஸ் ஆகட்டும். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பார்க்குறேன். எகெயின் நான் சொல்கிற மாதிரி பீட்டர் இல்லை எங்கள்கிட்ட, நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறவா வந்து மிக்சியோட ஜார் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆல்ரெடி டீஃப்ரீஸ் இதில் வச்சுட்டு எடுத்துகிட்டு அதில் க்ரீமை போட்டு பல்சஸ் கொடுத்து இந்த மாதிரி டிகாஷன் கண்டென்ஸ் மில்க். இதுக்கு வந்து நீங்கள் நம்ம சுகர் வேறு ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால 100 grams யூஸ் பண்ணினா போகிறோம். அண்ட் பால் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஏன்னா டிகாஷன்றது வந்து தண்ணியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த தண்ணியாக இருக்கிறதுனால அதில் கிறிஸ்டலைஸ் இதாகிடக்கூடாதுன்றதுனால தான் மில்க் பவுடர் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ க்ரீமியாக வரும் இந்த ஐஸ்கிரீம். இது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஆற்றுல இருக்கிற இந்த இதை வச்சே நீங்கள் எல்லோரும் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் ஆகி நம்ம ஐஸ்கிரீமாக ஆனதுக்கப்புறமா எடுத்து ஸ்கூப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த காஃபி ஐஸ்கிரீம் ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. திறந்து பார்க்கலாம். இப்போது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுது அவங்களுக்கு. அதனால் டீப் ஃப்ரீஸ்லேயே நேராக கொண்டு வந்ததுனால இது அப்படி இருக்கும். பட் சாஃப்டாக இருக்கும் ஐஸ்கிரீம் கண்டிப்பாக. மேலே அந்த சாக்கோ சிப்ஸ்லாம் வேணால் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபில்டர் காஃபி பிடிச்சவா எல்லாருக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஈஸியாக அழகாக எடுக்க வரும். இவங்க எல்லாருக்கும் நிச்சயமாக உபயோகமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஐஸ்கிரீம், வெரி டிஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம். நம்ம வேறு என்னெல்லாமோ ஃப்ளேவருக்கு அது இதுன்னு தேடின்னு போகாமல் ஆற்றுல நம்ம யூஸ் பண்ணுற அதே ஃபில்டர் காஃபி போட்டு அதை இறக்கி அதை இதில் விட்டு பண்ணுறது தான் ரொம்ப நல்லா இருக்கும்.
நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மிஷின் இல்லைன்னா நீங்கள் எப்படி ஜாரில் பண்ணணும்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இது எல்லாருக்கும் உபயோகமான ஒரு ஐஸ்கிரீம். பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.